முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அரகஜா யூஸ் பண்ணாரு. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அது எதனால, அது எப்படி, எல்லாமே நீங்கள் அழகாக சொன்னீங்க. அது ஒரு 50,000 பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மேம். அவ்வளோ கமெண்ட்ஸு. சார் எனக்கு இப்போ என்ன ஒரு டவுட்டுனா, அரகஜா மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை அது கூட சேர்த்து எதையாவது யூஸ் பண்ணலாமா? ஏன்னா சித்தர்கள் சொன்ன மூலிகை, சித்தர்கள் சொன்ன வழிபாடெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அரகஜாவோட சேர்த்து ஏதாவது போட சொன்னாங்களா? சித்தர்கள் என்ன சொன்னதை மட்டும் நீங்கள் அழகாக சொன்னீங்கன்னா, அது பாருங்க நம்ம வியூவர்ஸ் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மேம். ஓகே மேம், நீங்கள் கேட்ட மாதிரி தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்ம திருநீர் அணியிறது, குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி தான் சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அரகஜாவும் ஒன்று. ஏன்னா அதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நெற்றியில இருக்கக்கூடிய வர்ம புள்ளி ஆக்னா சக்கரம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்போ ஆக்டிவேட் ஆகும்போது டைரக்டா ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு கிளாண்டோட தொடர்புடையது. அப்போ கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது ஹார்மோன்ஸ் நார்மலா செக்ரேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல சக்தியை ஈர்த்து தரக்கூடிய விஷயத்த நம்ம நெற்றியில பொட்டாக வைக்கும்போது இறையருளோடு சேர்ந்து ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு வருது. அந்த வகையில தான் நிறைய விஷயங்கள் நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மூலிகைகளை நெற்றியில அணியக்கூடிய விஷயமாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போறோம்னா நல்ல ஒரு நறுமணம் வரும். அங்க வந்து ஜவ்வாது, புனுகு, சந்தனம், கோரோஜனை இது எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான 3 பொருளை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது அவ்வளவு ஆற்றல், இறையருள், குல தெய்வத்தோட சக்தி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய டியோட்ரண்ட் யூஸ் பண்றோம், பெர்ஃப்யூம் யூஸ் பண்றோம். அது எல்லாமே இன்னைக்கு சரும நோய்களை தான் உண்டாக்குது. ஸோ இந்த விட்லிகோ வர்றதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய இந்த டியோட்ரண்ட், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது தான். ஜவ்வாது பயன்படுத்தின வரைக்கும், சந்தனம் பயன்படுத்தின வரைக்கும் சரும நோய்கள் நமக்கு வந்தது இல்லை. அப்போ இந்த 3 பொருட்களையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அரகஜா, புனுகு, ஜவ்வாது, இது 3மே எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடைகள்லயே நமக்கு கிடைக்கும். சிருஷ்டி ஒளியில கூட கிடைக்குமா? வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கு.